இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படியோ சலங்க மேல சத்தியம் பண்ணிட்டேன். இனி பரதம் ஆடணும்னு மனசால கூட நினைக்க மாட்டேன். அடுத்த தலைமுறையான உனக்கு உன் பெரியப்பா அப்படி ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்காரேன்னு நான் சந்தோஷப்படுறேன். இத பாரு, என்ன பத்தி நீ கவலைப்படாத. நீ சந்தோஷமா வெற்றிகரமா நாட்டிய பள்ளிய நடத்து. பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடு. பெரியம்மா, நீங்க சத்தியம் பண்ணிட்டீங்க. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, பெரியப்பாவோட பிடிவாதத்தை காலம் மாத்தும். நீங்க உங்க சத்தியத்தெல்லாம் மீறி பெரியப்பாவோட அனுமதியோட மறுபடியும் உங்க கால்ல சலங்கைய கட்டுவீங்க. நிச்சயமா நீங்க மறுபடியும் பரதநாட்டியம் ஆடுவீங்க. அது கண்டிப்பா நடக்கும் பெரியம்மா. அது உன்னோட ஆசை. ஆனா எல்லா ஆசைகளும் நிறைவேறதில்ல மாயா. என்னை விட இன்னைக்கு அந்த அருந்ததி புவனேஸ்வரியோட வந்து ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ணி நாட்டிய பள்ளிய மூட பார்த்தா, அவளை எதிர்த்து நீ வெற்றிகரமா பள்ளிய நடத்தி காட்டணும். நீ ஜெயிச்சா எனக்கு அந்த சந்தோஷம் போதும் மாயா. அந்த சந்தோஷம் போதும். பார்வதி இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணானே, அவளையே மன்னிச்சு என்ன அவ கூட சேர்ந்து வாழ சொல்றீங்க. ஆனா அண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணாங்க. என்ன சொல்லாம பண்ணிட்டாங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையான? பார்வதி சின்ன பொண்ணு, அவளுக்கு அனுபவம் பத்தாது. அவளை நாம மன்னிச்சுதான் ஆகணும். ஆனா ஜானகி அப்படி இல்லை. அதோட நான் ஒன்னும் அவ கூட சண்டை போடலையே, கொஞ்சம் விலகி இருக்கேன். அதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நீ இப்படி சாப்பிடாம போனா அவளால எப்படிப்பா தாங்கிக்க முடியும்? நான் மனசு கஷ்டப்பட்டா மட்டும் தாங்கிக்க முடியுமா? பெரியப்பா, உங்ககிட்ட சொல்லாம நாட்டியம் ஆடினதை குத்தோன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நாட்டியம் ஆடினதையே குத்தோன்னு நினைக்கிறீங்களா? மாயா, என்னையே ஆழம் பாக்குறியா நீ? அவ்வளவு பெரிய மனுஷியாயிட்டியா என்ன? இதுக்கு தானே சொன்னேன் இந்த ஆட்டம் பாட்டெல்லாம் வேண்டான்னு. இங்க நடக்கிற குழப்பத்துக்கு காரணம் இவதான். நீ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காத. ஒரு சின்ன வருத்தம் என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசாம இருக்கேன். இத ஏதோ பெரிய குடும்ப சண்டையா பார்க்காதீங்க. ஜானகி அவளை உணர்றதுக்கு இந்த இடைவெளி அவளுக்கு உதவும். எனக்கும் அதான் தோணுது பெரியப்பா. இடைவெளி பெரியம்மாவுக்கு மட்டும் இல்ல, காலத்தோட பதில் என்னன்னு உணர்ந்துக்க இந்த இடைவெளி எல்லாருக்குமே தேவைப்படும். அதாவது எனக்குமே தேவைப்படும்னு சொல்ல வர அதானே? பெரியப்பா, நான் இப்பவும் சொல்றேன், பெரியம்மா அவ்வளவு பெரிய தப்பு பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது. மாயா, பாத்தீங்களானே எப்படி பேசுறான்னு? படிச்சவ இல்லையா, அப்படிதான் பேசுவா. பேசட்டும். நான் உனக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். சில கட்டுப்பாடுகள் தான் கூட்டு குடும்பத்தை கட்டி காக்கும். எனக்கு அதுதான் முக்கியம். அது மட்டும்தான் முக்கியம். என்ன எல்லாரும் நின்னுகிட்டு இருக்கீங்க? போங்க, போய் உட்காருங்க, போங்க. என்ன சார், டான்ஸ் டீச்சர் எப்போ வருவாங்க? கிளாஸ் முடிஞ்சு குழந்தைங்க வேற வெளியே போகணும்ல. ஸ்கூல் ஆரம்பிச்சு 2வது நாளே இவ்ளோ லேட் ஆனா எப்படி சார்? இல்லங்க, மாயா மேடம் இப்போ வந்துருவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வந்துருவாங்கன்னு சொல்றீங்களே தவிர டான்ஸ் டீச்சர் வந்த மாதிரி தெரியல. இன்னும் எவ்வளவு நேரம் சார் ஆகும்? மேடம் இப்போ வந்துருவாங்க. இதையே எவ்வளவு நேரம் சொல்லுவீங்க சார்? இருங்க, ஒரு 5 மினிட்ஸ். சொல்லுச்சினு. மாயா, குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை காணோன்னு டென்ஷன் ஆகுறாங்க.
இல்ல சீனு, பெரியப்பா சாப்பிடாம போனதுனால பெரியம்மா அப்செட்டா இருந்தாங்கல்ல, அவங்கள சமாதானப்படுத்தி நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்பதான் அவங்க கோவிலுக்கு கிளம்பி போனாங்க. நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். கொஞ்சம் சமாளி, நான் இப்ப வந்துடுறேன். ஐயோ மாயா, இதுக்கு மேல இங்க சமாளிக்க முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் வா. ஆ, கொஞ்சம் சமாதானப்படுத்து சீனு, நான் வந்துடுறேன். உட்காருங்க அத்தை. ஐயோ அப்பா, ஐயோ எரியுதே. இன்னைக்கு உன்னை டான்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு போக விட மாட்டேன்டி. ஐயோ ஐயோ முடியல மாயா. போ போ, ஏதாவது மருந்து இருந்தா எடுத்துட்டு வந்து தடவி விட. நின்னுட்டே இருக்காத, போ. ஐயோ ஐயோமா, அப்பா, ஐயோ ரொம்ப எரியுதே அம்மா. அழுத்து தேய்க்காது, ரொம்ப எரியுது. மெதுவா போடு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அத்தை, நான் பக்குவமா தடவி விடுறேன். எரியுது. இன்னைக்குன்னு பார்த்து இந்த வீட்ல யாருமே இல்லாம போயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. என்ன வேற சமைக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்குன்னு இப்பன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் என்னத்த சமைக்கிறது? எனக்கு யார் உதவி செய்வாங்க? அத்தை, இப்ப எதுக்கு சமையல பத்தி கவலைப்படுறீங்க? உனக்கு என்னம்மா, நீ பாட்டுக்கு பேக மாட்டிட்டு வேலைக்கு கிளம்பிடுவ. இன்னைக்கு வேணா நீ சமைக்கிறியா? அத்தை, நான் வந்து டான்ஸ் ஸ்கூலுக்கு போனோம். எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, எப்ப கூட உனக்கு டான்ஸ் ஸ்கூல் தான் முக்கியம் இல்ல? நல்லா உனக்கு முக்கியமே இல்ல. எல்லாரும் பசியோட வரும்போது சாப்பாடு போடலனா என்னதானே குத்தம் சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நானே சமைக்கிறேன். மாயா, நில்லு. எனக்கு தலை வலிக்குது. ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியா? சரிங்க அத்தை, நான் எடுத்துட்டு வரேன். தனா, இது மாயாவோட பேக் தானே? அவ என்ன டான்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? அதானே, என்னாச்சுன்னு தெரியல பாட்டி. மாயா, மாயா, நான் கிச்சன்ல இருக்கேன். ஓ, கிச்சன்ல இருக்கலாம் பாட்டி. போலாம் வாங்க. வா. என்ன மாயா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதை ஏன் கேக்குறீங்க பாட்டி? இன்னைக்கு வேணா நீ சமைக்கிறியா? ஐயோ,